Hey guys and welcome back to Million Tech. Nothing Phone 3 சீரிஸ்ல நாலாவது ஃபோன் கூடி சீக்கிரம் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதுதான் Nothing Phone 3Li. Nothingல பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ரோ வேரியன்ட் பார்த்திருப்பீங்க, பிளஸ் வேரியன்ட் பார்த்திருப்பீங்க. லைட் என்ற லைனை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் Nothingல பொறுத்த வரைக்கும். ஏன்னா ப்ரோ லைட் அண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம் மட்டமா கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்து டிசென்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் கூடிய சீக்கிரம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்தியா லான்ச் ஆச்சுன்னா நீங்கள் வாங்க போறீங்க அப்படிங்கிறப்போ இந்த 7 இம்பார்ட்டன்ட் திங்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஃபோன் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா இருக்காதான்ட்டு தெரியும். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்குறோம். இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி. நத்திங் பிராண்ட் வந்து லான்ச் ஆகி ஆஃப் டிகேட் ஆயிடுச்சு. இந்த ஷார்ட் பீரியடில் நத்திங் பிராண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னா இதுக்கு காரணம் இவங்களுடைய சிக்னேச்சர் டிரான்ஸ்பரண்ட் டிசைனும் பேக்ல கொடுக்குற இவங்க கிளிஃப் இன்டர்ஃபேஸும், அது மட்டும் இல்லாமல் லோ பட்ஜெட் கூட ஒரு கிளீன் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு வந்து நத்திங் டெவலப் ஆனதுக்கு காரணம். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த ஃபோனு கூட டிரான்ஸ்பரண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க, ஆனால் மினிமல் டிசைன் தான், ரொம்ப அதிகமாலாம் இதில் மென்ஷன் பண்ணல. பேக் வந்து கிளாஸ்க்கு வந்து பாண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. மினிமல் டிசைன் தான், அந்த அளவுக்கு வந்து டிசைனுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இந்த நத்திங் பார்த்துருக்கோம். கேமரா லென்ஸ் வந்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா சேம் ஃபோன் 2 ப்ரோவும் நத்திங் ஃபோன் 3யும் கொலாபரேட் பண்ணி இந்த நத்திங் ஃபோன் 3 லைட் வந்து ஆப்டிமைஸ் பண்ணாமல் இருக்கு. பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கு, நீங்களே பாருங்களேன். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து டிசைன் வைஸாக பார்க்குறப்போ ஒரு ரிச் லுக்கே கொடுக்குதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த நத்திங் ஃபோன் 3 லைட்டோட டிசைன் இருக்கு. பாலிகார்பனேட் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.3 கிராம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட் 199 கிராம். உங்களுக்கு வந்து இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸாக பார்க்குறப்போ உங்களுக்கு லைட் வெர்ஷன்ல இந்த அளவுக்கு வந்து டிசைன் கொடுக்குது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா பெட்டராக சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிஃப் இன்டர்ஃபேஸ். நத்திங் ஃபோன்னாவே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் ஆகுது இந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் தான். ஆனால் இந்த 3 லைட்ல லான்ச்சுக்கு முன்னாடி வந்து கிளிஃப் லைட்டே இல்லை, சிஎம்எஃப் ஃபோன் தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க நத்திங் பொறுத்த வரைக்கும் கிளிஃப் லைட் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட் கார்னர்ல பாட்டம்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் எல்இடி கொடுத்துருக்காங்க. இது மல்டி பர்பஸ்க்காக வந்து யூஸ் ஆகும். எதனா எசென்ஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும், ஃபோனை ஃபிளிப் பண்ணா வந்து இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகும். கேமரா டைம் கவுண்டருக்கு இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகும். கால் வரப்போ இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகும். அந்த கால் வரப்போ நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கு. இந்த லைட் வெர்ஷன்ல ஒரு சிங்கிள் எல்இடி போதுமா இல்லையான்ட்டு மறக்காம கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்றாங்க. சம்டைம்ஸ் கேமராக்கெல்லாம் யூஸ் ஆகும் சொல்றாங்க. கேமராக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த சவுண்டே போதும், கவுண்டிங் சவுண்டே போதும், மற்றபடி எந்த தேவையில்லை. இந்த ஒரு சிங்கிள் எல்இடி உங்களுக்கு யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதான்ட்டு மறக்காம கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நத்திங் ஓஎஸ். நத்திங் ஃபோன் 3 லைட்ல உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 15லையும் நத்திங் ஓஎஸ் 3.5 தான் வந்து பாக்ஸ்ல வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கான ஓஎஸ் அப்டேட், 6 இயர்ஸ் வரைக்கும் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நத்திங் பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட் கூட ஒரு கிளீன் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து போட்வேர்ஸும் ஆட்ஸும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க நத்திங் ஓஎஸ்ல பொறுத்த வரைக்கும். அது ரெண்டு ஆப் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் மட்டும் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தேவை அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் கிளிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லைனாக்கா ஆஃப் பண்ணி முடியும். ஒரு பட்ஜெட் ஃபோனுக்குள்ள ஒரு கிளீன் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தாங்க, பரவாயில்ல நத்திங் ஓஎஸ் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருந்தோம். இவங்க இது மாதிரி பண்றது திஸ் இஸ் நாட் எ ஸ்மார்ட் மூவ். நெக்ஸ்ட் வந்து ஒரு மெயினான விஷயம் என்னன்னா, இந்த போனோட டிஸ்பிளே வைத்தா பாக்குறப்போ ஒரு பெரிய சைஸ் ஸ்கிரீன் 6.77 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஃபிளெக்சிபிள் AMOLED டிஸ்பிளே, 120 Hz refresh rate, 3000 nits வரைக்கும் highest peak minus 1300 nits வரைக்கும் highest brightness mode, பாண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நத்திங் ஃபோன் 3L சேம் டிஸ்பிளே தான் இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட பேசஸ் கொடுத்துருக்கோம் ரொம்ப திக்கா இருக்கு. ஆனால் வந்து யூனிஃபார்மா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ரீமியமா இருக்கு. பிக்சல் ஃபோன்ல இருக்குல்ல அதே மாதிரி சேம் திக்கா தான் இருக்கு. ஆனால் வந்து யூனிஃபார்மா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். பார்க்க பேட்டராக இருக்குது. இந்த ஃபோன் நீங்கள் டேரக்ட் நைட்லையோ இல்லை ஒரு பிரைட்டான ஒரு பிளேஸில் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து பெட்டராகவே ஃபீல் கிடைக்கும். லைட்னா கூட டிஸ்பிளேக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நத்திங் ஃபோனை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ராசஸர் பார்க்குறப்போ நீங்கள் வந்து சிஎம்எஃப் ஃபோன் 2 ப்ரோவில் யூஸ் பண்ண சேம் ப்ராசஸ் தான். டிமென்சிட்டியோட 7300 ப்ரோ ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. நத்திங் ஃபோன் 3 சீரிஸில் இது வரைக்கும் 3 ஃபோன் லான்ச் ஆச்சு. 3 ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் தான். இந்த லைட்ன்றது மட்டும் டிமென்சிட்டி ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டாங்க. டிமென்சிட்டியோட 7300 ப்ரோ. இது வந்து TSMCல ஒரு 4 nanometer ப்ராசஸர். இதோட CPU ஃப்ரீக்வன்சி மட்டும் 2.5 GHz வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். மாடு ஜிப் தான் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எதனா ஒரு சின்ன கேம் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் சின்ன ஒரு மல்டிடாஸ்கிங் ஆகட்டும், இந்த ஃபோன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு வந்து பெட்டராக ஃபார்ம் பண்ணும். DDR4X அண்ட் UFS 2.2 தான் இந்த ஃபோனில் ரேம் அண்ட் ரோம் மிஷனாக கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு மெயினான விஷயம் என்னன்னா கேமரா வைஸை பார்க்குறப்போ இந்த ஃபோன் வந்து ட்ரிபிள் கேம் செட்டப் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் வந்து 2 கேமரா தான் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். 50 மோனோஸ் மெயின் கேமரா உங்களுக்கு சாம்சங்கோட JN5 வந்து யூஸ் பண்ணுறாங்க. வித் பார்த்தீங்கன்னா EAS தான். OS கூட இந்த ஃபோன் வந்து கொடுக்கல. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆகும்,
2 மெகாபிக்சல் இருக்கும் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ்ன்றது சாம்சங் மட்டும் தான் இது வரைக்கும் நம்மளை ஏமாத்திருந்தாங்களே. இந்த 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ்ன்றது யூஸ்லெஸ் தான். சாம்சங் வந்து இது மாதிரி ஏமாத்திருந்தாங்க. அடுத்தபடியாக இவங்க வந்து ஏமாத்துறாங்க. 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுக்க பதிலாக நீங்கள் வந்து 8 மெகாபிக்சலே வந்து மேக்ரோ லென்ஸை வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நம்ம மோட்டோ லென்ஸ் சொல்கிறாங்களா அது மாதிரி 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் ஹெச்டி ரெக்கார்டிங் தான் பண்ணிக்க முடியும். மெயின் கேமரா நீங்கள் 4K வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்க முடியும். உங்களுக்கு வந்து இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா ஓஎஸும் இல்லை, செல்ஃபி கேமரா 4K ரெக்கார்டிங் கூட இல்லை. கேமரா வைஸ் தான் மோஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் தான். அதற்கு வந்து இம்பார்ட்டன்ட் காட்டில் நத்திங் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி வைஸாக பார்க்குறப்போ குளோபல் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி பவர் 33 வாட்னா ஒயர்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. 5 வாட் வரைக்கும் ரிவர்ஸ் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் என்ன சேஞ்ச் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஆனால் சார்ஜர் பாக்ஸில் கொடுக்க மாட்டாங்க. சார்ஜர் இல்லாமல் தான் நீங்கள் வாங்கணும். அது போல நான் சிஎம்எஃப் ஃபோனே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா அது உங்களுக்கு சார்ஜ். சிஎம்எஃப் ஃபோனை பொறுத்த வரைக்கும் சார்ஜர் வந்து பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்தியன் வேரியன்ட் மட்டும் தான். உள்ள நத்திங் ஃபோன் 3 Lite இந்தியன் வேரியண்ட்டில் சார்ஜர் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம். அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ப்ளூடூத் 5.4 வெர்ஷன் NFC இருக்கு இந்த ஃபோனில். வைஃபையோட 6 வெர்ஷன் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. IP54 ரேட்டிங் தான் இந்த ஃபோனில் கிடைக்கும். இந்த ஃபோனில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, இந்த ஃபோனில் எசென்ஷியல் கீ கொடுத்துருக்காங்க ஃபார் எசென்ஷியல் பேஸ்க்காக. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் எதனா ஒரு குயிக் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை வந்து குயிக் நோட்ஸ் எடுக்கணும்னா இந்த ஃபோனில் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். கூட வந்து AI ஃபியூச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ஃபியூச்சர் வச்சு இந்த ஒரு லோ பட்ஜெட் ஃபோனில் நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் எந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு மோஸ்ட் வேல்யூபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் வந்து அரௌண்ட் 20,000 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20,000 வந்து ஒரு லைட் வெர்ஷனா அப்படின்ட்டு எல்லாரும் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் லான்ச் பண்ண எல்லா லைட்டுமே அண்டர் 15,000 தான். நத்திங் ஃபோன் லைட் மட்டும்தான் 20,000 வந்து தராங்க. அரௌண்ட் 20,000 இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து எனக்கு டிஸ்பிளே வைஸாக பெஸ்ட் ஆகணும், ப்ராசர் வைஸாக ஓரளவுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், மட்டும் டிசைன் வைஸாக ரொம்ப ப்ரீமியம் அட்ராக்டாக இருக்கும்னு நினைக்கிறப்போ நத்திங் ஃபோன் 3 Lite ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணலாம். கையில் ஹோல்ட் பண்ண காட்டும். நீங்கள் எதனா ஒரு கேரி பண்ணுறப்போ இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும், ஒரு லிக்ஸ்லுக்காக இருக்கும். நீங்கள் கேமிங்காக மோஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோனும் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். அரௌண்ட் 20,000 சார்ஜரோட வேணும், ஒரு பவர்ஃபுல் ப்ராசர் வேணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து போக்கோட X7 Pro ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் கேமிங்க்கு. எனக்கு வந்து அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லை. நத்திங் ஃபோன் பொறுத்த வரைக்கும் இந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் ஆகட்டும், நத்திங் வாய்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டிசைன் வைஸாக பெஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறப்போ இந்த ஃபோன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஃபோன் இந்தியா லான்ச் ஆச்சுன்னா நீங்கள் வாங்க போகிறீங்க இல்லையான்ட்டு மறக்காம கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுறேன். அடுத்த சந்திக்கிறேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்க.